கன்னி லக்னம். ஓகே. ஸோ கன்னி லக்னத்துக்கு லாபஸ்தானம் சொல்லிடலவா? சரி, லாபஸ்தானம்னா 11ஆம் இடம் வந்து சந்திரன். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் வந்து நேர குறைபாடு இருக்கிறனால எல்லாம் டீட்டெயிலாக. ஓகே, சரி சரி. ஸோ 12ஆம் இடத்தை லாபத்தை நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னத்துக்கு 12ஆம் இடம் கடகமாக வரும். ஸோ கடகத்துக்கு உண்டான அதிபதி சந்திரன். சரிங்களா? பொதுவாக நீங்க வந்து கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு 11ஆம் பாவம் கடகங்கிறதுனால கடகத்தின் அதிபதி சந்திரனை வந்து ஆக்டிவேட் பண்ணா உங்களுடைய பண பிரச்சனை சரியாகும் சொல்லுவாங்க. அதை விட நீங்க சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அக்கரிசியான பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஓகே, இப்போ நம்ம கன்னி லக்னத்துக்கு 12ஆம் இடமான கடக வீட்டுக்கு உண்டான ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு நம்ம கிருஷ்ணர் வழிபாடு. அடுத்ததாக இதோட உணவு வந்து நாவல் பழம், நாவல் பழ ஜூஸு எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது இதோட விருட்சம் வந்து நாவல் மரத்தை நீங்கள் வளர்த்தலாம். ஆண் பாம்பு இதோட விலங்கு. இதோட சின்னம் வந்து கோவில் மணி. அந்த கோவில் மணி சின்னத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட தேர் ஊர்வலம் அதெல்லாம் வந்து அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்துக்கு உண்டான சூரிய வழிபாடு நீங்கள் எடுக்கலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பலமாக இயங்கும் இந்த நட்சத்திரம். அதுக்கு இதோட உணவு வந்து ஆரஞ்சு பழம். இதோட விருட்சம் வந்து புத்திரசீலி வந்து நீங்கள் வேர் வச்சுக்கலாம், இல்லை மரம் வளர்க்கலாம். பெண் எருமை இதோட விலங்கு. ஸோ இதோட சின்னம் பார்த்தீங்கன்னா உள்ளங்கை, இதான் அதோட அஸ்தமத்தோட சின்னம். ஸோ தண்ணீர் தொட்டி இருக்கும் இடம். இதோட இருப்பிடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீர்நிலைகள், தண்ணீர் தொட்டி, அப்புறம் பாம்பு புற்று இருக்கும் இடம். பாம்பு புற்று எங்கெல்லாம் இருக்கும் அங்கேயும் இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்துக்கு வந்து விஷ்ணு வழிபாடு நீங்கள் எடுக்கலாம். விஷ்ணுக்கு உண்டான கோவில்கள்னால விஷ்ணு பாராயணம், ஸ்தோத்திரம், காயத்ரி மந்திரம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம் நீங்கள். அடுத்ததாக இதற்குண்டான உணவு வந்து பாக்கு மரம் வளர்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அடுத்தது பெண் குரங்குக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம். இதோட சிம்பல் வந்து நாமக்குறி சிம்பல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டின் பூஜை அறை, அப்புறம் இந்த கோயிலை சுற்றி உள்ள இடங்கள்லாம் வந்து இந்த நட்சத்திரம் சூப்பராக இயங்கும். ஸோ நம்ம இதுக்குண்டான வழிபாடு சொல்லிட்டோம், எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு, லாபத்தை பெருக்கலாம்னு சொல்லிட்டோம். ஸோ இது இப்போ விஷ்கமம் கண்டம் பரிகம் சுகர்மம் சித்தி பிராமியம் சௌபாக்கியம் வியாகதம் சாத்தியம், இந்த நாமயோகங்களில் பிறந்தவங்களுக்கு இது அவயோகமாக வர்றதுனால இவங்க இந்த நான் 3 பரிகார கோயில் கொடுக்குறேன். அவங்க வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு பரிகாரம் பண்ணலாம். ரோஹிணிக்கு வந்து திருநாவலூர் பக்தஜனேஸ்வரர், அஸ்தத்துக்கு வந்து செய்யாறு வேதபுரீஸ்வரர், திருவோணத்துக்கு வந்து திருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் சென்னை. ஸோ இதில் ஏதாவது ஒரு கோயில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்குதோ அங்கே கோயிலுக்கு போட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். எப்போ போகலாம் அப்படின்னா அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் நாம யோகம் இருக்கும்போது, அல்லது கரசை கரணம் சென்று வழிபாடு பண்ணலாம். திங்கக்கிழமை போகலாம், சந்திரகுரை போகலாம். சரிங்களா? அல்லது நட்சத்திர அன்னைக்கு இங்கே வழிபாடு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது கன்னி லக்னம். ஓகே, துலாம். ஆமாம். துலா ராசி துலா லக்ன நேயர்கள், உங்களுடைய பணப்பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு